ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க. இப்போ உங்கள் தட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ, உங்கள் உடம்புல போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும், நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடமும் இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் 50% மக்களுக்கு மேலே பணக்காரங்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்து நீங்கள் நினச்சதை வாங்க முடியுது, இல்லை நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்திலேயே 75% மக்களில் பணக்காரங்களாக இருக்கீங்க. அதுக்கு அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சூப்பர்பாக எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நடக்கிறீங்க, ஓடியாரீங்க, வரீங்க, போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 90% இந்த உலகத்திலே பெரிய பணக்கார பட்டியலில் வந்துடுவீங்க. அடுத்து இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் வந்து இதை கேட்டு அப்சர்வ் பண்ணி இதை புரிஞ்சுக்க தன்மை நல்ல நாலேஜபிளான பர்சனாக இருக்கீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே 95% மக்களுக்கு மேலே பணக்காரர்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் வருவீங்க. இப்போ நான் எல்லாமே சொன்னதை பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பணமோ நகையோ பொருளை தேடி ஓடுங்க அலைங்க அப்படி நான் சொல்லவே இல்லை. லைஃப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுவுறதுக்கோ சுகமாக உட்காந்து புலம்புறதுக்கோ கிடையவே கிடையாது. நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எது முக்கியத்துவம் கொடுக்காம தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உட்காந்து அழுவுறோமோ அதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும்தான் உலகத்திலே 100% பணக்கார லிஸ்ட்டில் முதல்ல இருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். பணம் மட்டுமே பெருசு கிடையாது. ஆனால் உங்கள் உடம்புல ஒரு இது இல்லாமல் போயிட்டீங்கன்னா பணமே இருந்தாலும் அதை திருப்பி கொண்டு வர முடியாது. கண்ணை மூடி இந்த ரீலை இன்னொரு தடவை கேளுங்க.